Hi Sagar, what is sudden surprise? Pinky. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா பூவாக்கே தெரியாமல் நாங்கள் வந்து பூவாக்கு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியாது, இருந்தாலும் சர்ப்ரைஸ் தெரியாது. இப்போல்லாம் எங்களோட வீட்டில் இருக்கவங்க நான் எந்த வீடியோ எடுத்தாலும் அழகாக போஸ்ட் கொடுக்குறாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் நான் எதை எப்போ யூடியூப்பில் போடுவேன்றது யாருக்கும் தெரியாதுன்றதுனால நான் என்ன வீடியோ எடுத்தாலும் இவங்க வந்து போஸ்ட் கொடுப்பாங்க. நான் வந்து இப்போ போயிட்டு நாங்கள் எந்த டெஸ்டினேஷன் போயிட்டு இருக்கோம்னா வந்து மந்தி தர்பார், அந்த இடத்துக்கு தான் போயிட்டு நெக்ஸ்ட் ப்ளாக். மக்களே, உங்களுக்கு யாரும் பொக்கே வாங்கி தராட்டி ஓசியில் அடுத்த வாங்கின பொக்கே இந்த மாதிரி வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போகலாம், எந்த தப்பும் இல்லை. அதாவது மக்களே, இதுதான் மந்தி தர்பார். இங்கே தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். உள்ளே போகலாம். மக்களே, ஐயோ மக்கள், நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா அழுக்கடையில் இருக்க மந்தி தர்பார் வந்திருக்கோம். மந்தி தர்பார் தானே, அதானே பேர்? அதுதான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து இதில் போடுறேன் என்ன பேருன்னு. வணக்கம். ஸோ வந்து நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா மந்தி தர்பார் ரெஸ்டாரண்ட். இது வந்து இந்த லொக்கேஷனில் இருக்குது. ஸோ வந்து இப்போ நாங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் எங்கள் அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். அவங்களுக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் முடிச்சு. பரவாயில்ல, நான் கிரேட் 1ல் இருக்கும்போது கல்யாணம் பண்ணாங்க. ஸோ எனிவேஸ், ஸோ ஆக்சுவலி இந்த பிளேஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இருக்குது. நான் வந்து சொன்னேன் எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தா ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் இதை யாருமே பார்க்க போகிறது இல்லை. இருந்தாலும் நம்ம ப்ரொமோஷன் பண்ணுவோம், யாரும் நம்மளை என்ன கேட்க போகிறா. ஸோ திஸ் இஸ் தி லொக்கேஷன். அண்ட் இங்கே வந்து நீங்கள் பர்த்டேஸ், ஃபங்க்ஷன்ஸ், அனிவர்சரிஸ், வாட் எவர் இட் இஸ் யூ வாண்ட், யூ கேன் டூ தட். இட்ஸ் லைக் பக்கா பிளேஸ், பக்கா இன்டீரியர், 100% கேரண்டி. எனக்கும் அழகான பிஜிஎம் போட ஆசை தான் மக்களே. ஆனால் போட்டால் காப்பிரைட் போடுறான் மக்களே. அதனால சவுண்டே இல்லாமல் பாருங்கள், வேறு வழி இல்லை. சுரமருகாயா. ஸோ இதான் டெக்கரேஷன், அதான் சுற்றி காட்டுறேன். ஸோ ஆக்சுவலி திஸ் பிளேஸ் ஹேஸ் 2 floors. இங்கே பர்த்டே செகண்ட் ஃப்ளோரில் செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, இந்த ஈவெண்ட்டை பிளான் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நானும். மேஜர் கிரெடிட்ஸ் இவங்களுக்கு தான் போகும். இவங்க தான் பூ வாங்கினாங்க, பொருள் வாங்கினாங்க, கேக் வாங்கினாங்க. ஸோ இவங்களால தான் இந்த நிகழ்வு நடந்தது. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது ஈவெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பிளானிங்க்கு நீங்கள் என்னையும் இவங்களையும் கூப்பிடலாம். வெறும் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு காசும் சாப்பாடும் கொடுத்தீங்கன்னா போதும், நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம். மற்றபடி வி டோன்ட் ஹையர் எனி எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ். இப்போ நாங்கள் போயிட்டு ஃபீட்பேக் கேட்கலாம். எப்படி இந்த ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு, இந்த அனுபவம் எப்படி இருந்தது, நீங்கள் இப்போ எப்படி உணர்றீங்க? ஸோ ஹாப்பி தான். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் சர்ப்ரைஸ் ஆனீங்களா? எப்படி இந்த தருணத்தில் நீங்கள் எப்படி உணர்றீங்க? கண்ணீரோட உணர்றேன், காய்ச்சலோடு அது உணர்ந்து கொண்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த நிகழ்வு வந்து இத்துடன் நிறைவடைகிறது. ஐ மீன் நாங்கள்லாம் சாப்பிட போகிறோம். ஸோ வந்து நாங்கள் வந்து 7 எடுத்துருக்கோம். ஸோ வந்து இந்த 7 வந்து நானும் என் விஷயம் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஆக்சுவலி நாங்கள் இங்கே வந்து நான் இன்றைக்கி தான் வரேன். பிள்ளைல அந்த 7 up இருக்கீங்கன்னு கேளுங்க. அமௌண்ட் நல்லா இருக்கேனா? நல்லா சாப்பிடலாம், போர்ஷன் நிறையவே இருக்கு. உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்கு. ஆனா எங்களுக்கு ஆசைப்பட்ட அளவுக்கு பேங்க்ல காசு இல்ல. உங்களுக்கு anniversary இருக்குன்னு அதனால
ஆமா நிரஞ்சன் மாமா கால் பண்ணி சொல்லும் போது 22ஆம் தேதினே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால நான் gift வாங்கல. நான் நேத்து தான் பிளான் பண்ணேன். அதனால நாங்கலாம் சர்ப்ரைஸா வந்து உங்களுக்கு நாங்க தான் giftனு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். இல்ல ராஜே சர்ப்ரைஸ் பண்ணோம். பெரிய ஆசைலாம் இல்லை சார். லைஃப்ல இந்த மாதிரி நைட்டில் ஒரு காரோ ஒரு 3 வீலோ ஒரு பைக்கோ நைட்டில் இந்த மாதிரி அழுக்கடை கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு பொடியை நான் பார்த்து கடவுளே எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா அந்த பொடியை வந்து என்னைய வந்து இந்த மாதிரி நைட்டில் புதுக்கடை கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து இந்த மாதிரி வீட்டில் கொண்டு போயிட்டு விட்டா போதும். எனிவேஸ் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. கல்யாணம் கட்டினா அது ஒரு வேற ஒரு லைஃப் சொல்ல தெரியாது. அங்க போனா பெர்மிஷன் கேட்கணும், இங்க போனா பெர்மிஷன் கேட்கணும். நைட் ஆகுனா இது சாப்பிடலாமா, அது ஆப்போசிட் நம்ம வீட்ல. அது சாப்பிடலாமா, நம்ம வீட்ல ஆப்போசிட். நான் இந்த நேரம் பயணம் போறேன். அது சாப்பிட கூடாது. ஒரு ஜாப் எனக்கு பாஸ் வரும். எங்க வீட்ல சொன்னேன் ஏய் வண்டி எங்க வீட்ல அதுக்கு ஆப்போசிட் அப்படியே. எனக்கு இந்த நேரம் பயணம் போறது இது வந்து சொல்லையா அது சாப்பிட கூடாது போறோம். அது வேணாம் இது வேணாம். எனக்கு பயணம் போறதுன்னா அப்படி ஒரு உயிர். சாப்பிடவே கூடாது. எனக்கும் பயணம்னா அப்படி ஒரு அதுவும் நைட்லனா உயிர். லாங் டிரைவ் பேக்ல தேவையான சாமான் போட்டாச்சு, பைக்ல ஏறியாச்சு. இப்பதான் அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணீங்க. சர்ப்ரைஸ் ஒரு ஆள் உதவிக்கணும், ஒரு ஆள் உதாரியா இருக்கணும். அது வேற கதை. ஒரு ஆள் சிக்கனமா இருக்கணும். எல்லாரும் செலவழித்தா எல்லாரோட கையிலையும் போக ஒண்ணுமே இருக்காது. எனிவேஸ் அந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட்ல ஒரு மாப்பிள்ளையா இந்த யூனிவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்னா யூனிவர்ஸ் எனக்கு வந்து ஊர் சுத்துற ஐயோ அப்படி கேட்கறது என்ன வச்சுக்கிட்டு ஊர் சுத்துற ஒரு ஆளா பத்தி செட் பண்ணி கொடுத்துரு. மரமா உடுப்பு வாங்குவேன். ஊர் சுத்துற பொறுப்பான லோயலான முக்கியமா லோயலான இமோஷனல் ஸ்டெபிலிட்டி இமோஷனல் இன்டெலிஜென்ட்டோட இருக்கிற மாதிரியான ஒரு என்ன அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு கிளம்பலாம்.